அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்மை திருக்கோயில் திருத்தல வரலாறு 14ஆம் பகுதி தீர்த்தங்கள். பொற்றாமரை தீர்த்தம். இது ஊஞ்சல் மண்டபத்திற்கு வடபுறம் விளங்கும் புண்ணிய தீர்த்தம். அமைத்தவனாம் சிவபெருமானே நீர் வடிவாயினர். பிரம்மன் பொன் மலரோடு வந்தெழுந்தனன். ஆகவே இத்தடாகம் பொற்றாமரை என்ற பெயர் பெறுவதாயிற்று. இப்பொய்கையின் நாலா பக்கமும் கற்படித்துறைகளும் சுற்றுக்கால் மண்டபமும் அமைந்துள்ளன. இதன் கீழ்ப்புறம் படித்துறைகள் திருவாவடுதுறை ஆதீனத்தாராலும், தென்புறம் படித்துறை மண்டபம் தர்மபுரம் ஆதீனத்தாராலும், மேல்புறம் வடபுறம் மேல்பாதி படித்துறை மண்டபங்கள் கிபி 1756 மகமதிபு சுகான் அதிகாரியாக விளங்கிய வெங்கடகிருஷ்ண முதலியாரும், வடபுறம் கீழ்ப்பாதி படித்துறையும் மண்டபமும் ஆயம் தானப்ப முதலியாராலும் செய்தமைக்கப்பட்டன. இப்பொழுது சுமார் 20 வருடங்களுக்கு முன் கற்பூர பணிவிடை சிவசூரிய பரதேசியாரின் பெருமுயற்சியால் மேற்படி படித்துறைகள் மாற்றி புதுப்பிக்கப்பட்டுள்ளன. திருநெல்வேலி மேலரத வீதியுள்ள சுந்தர தோழர் பிள்ளை இல்லம் முதல் மடை வைத்து வாய்க்கால் நீர் இப்பொய்கைக்கு கொண்டு வரப்பட்டு, பின் கள்ளத்தி முடுக்கு வழியாக நகருக்கு கீழ்ப்புறமுள்ள தெப்ப குளத்திற்கும் கொண்டு போகப்படுகிறது. இப்பொற்றாமரையில் மாசி மாதம் மக நட்சத்திர நாளில் திருநாவுக்கரசு நாயனார் தெப்ப விழா நடைபெறும். அருந்திருவிளையாடல்களுக்கு இடமா இப்பொற்றாமரையில் நீராடி சந்தியா வந்தனம் செய்து பின் தடாகத்தின் மேல்புறம் அமர்ந்திருக்கும் பொற்றாமரை பிள்ளையார், வாணி, தட்சிணாமூர்த்தி, பால்வண்ண நாதர் இவர்களை வழிபட்டு அம்மன் ஆலயத்திற்குள் செல்லலாம். கரி உருமாறி தீர்த்தம். இது மேல பிரகாரத்தில் இருப்பது. துர்வாச முனி சாபத்தால் யானையான இந்திரத்யும்னன் என்ற மன்னன் இதில் மூழ்கியதும் தன் பழைய தேவ வடிவை அடைந்ததனால் இது கரி மாறி என்று அழைக்கப்பட்டது. பழுதடைந்த இந்த கரி உருமாறி தீர்த்த குளத்தினை வேணுகோபால சுவாமி கைங்கரியம் அறக்கட்டளையின் பெரும் முயற்சியால் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. அம்மன் ஆலயம் வெளி வட பிராகாரத்தில் 6 கால தீர்த்த குண்டம் உள்ளது. மேலும் இத்தலத்தில் மொத்தம் 32 தீர்த்தங்கள் உள்ளன. இவற்றில் 9 தீர்த்தங்கள் முக்கியமானவை. இவற்றில் பொற்றாமரை, கரிமாரி, வைரவ தீர்த்தம், சர்வ தீர்த்தம் ஆகிய 4ம் ஆலயத்திற்குள் அமைந்தவை. கம்பை, தெப்பக்குளம், சிந்துபூந்துறை, துர்க்கை தீர்த்தம், குறுக்குத்துறை ஆகிய 5ம் ஆலயத்திற்கு வெளியில் இருப்பவை. 14ஆம் அத்தியாயம்.